ஹலோ. ஹலோ சார். சாரிம்மா, லேட் வாங்க ஆயிடுச்சு. அங்கிள், உட்காருங்க. ம். என்ன துவாரகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, என்ன ஆர்டர் பண்ண சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா. அப்புறம் ஸ்னேகா, உன் கல்யாணத்தை பத்தி உங்க அத்தை என்ன சொல்றாங்க? ராஜி மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கான்னு நினைக்கிறேன். என்கிட்ட கூட சரியா பேசுறது இல்ல. இன்ஃபேக்ட் நான் இங்க கிளம்பி வரும்போது கூட என்ன ரீசன்னு தெரியல, அழுதுகிட்டே தான் இருந்தா. என்ன விஷயம்னு நான் எதுவும் கேட்கல. நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். துவாரகேஷ், நான் ராஜி கிட்ட பிரதீப் ஸ்னேகா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன். அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் உனக்கு தான் ஸ்னேகா கரெக்டான பேருன்னு சொல்லிட்டேன். என்னமோ தெரியல, நான் சொன்னதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப மாறிட்டா அங்கிள். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சார். என்னன்னா, இவன் இவளை கூட்டிட்டு ஓடி போனானே, அப்படியே கழுத்துல ஒரு தாலியை கட்டி கூட்டு வந்துடக்கூடாது. இவங்க அத்தை ஒத்துக்கணும்னு இவளும், எங்க அப்பா ஒத்துக்கணும்னு அவனும். கிடைச்ச நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க சார். ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணே, ஆக்சுவலி ராஜி இப்படிலாம் பண்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பேசிக்லி ராஜி ரொம்ப நல்லவ, ரொம்ப பாசமானவ. எனக்கு 2 வயசு இருக்கும்போது என்னோட அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ராஜி அப்போ லண்டன்ல இருந்தா. யாரையோ லவ் பண்ணி கல்யாணம் ஆக போற ஸ்டேஜ் அது. கல்யாணமா இல்ல நானாங்கிற போராட்டம் வந்தப்போ தன் காதலியை தியாகம் பண்ணிட்டு என்ன வளர்க்கறதுக்காக சென்னைக்கு வந்துட்டா. ராஜி தன்னோட வாழ்க்கையவே எனக்காக அர்ப்பணிச்சவ. உங்க அம்மா அப்பா பேர் என்ன ஸ்னேகா? அம்மா பேரு திலகம், அப்பா பேரு கருணாகரன். ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீ இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலையே, அதான் கேட்டேன். இந்த அளவுக்கு ஸ்னேகாக்காக தியாகம் பண்ணாங்க அத்தை, எந்த காரணமும் இல்லாம ஏன் எங்க காதலை எதிர்க்கிறாங்க? அதுவும் புரிய மாட்டேங்குது. டேய், நம்ம அம்மா அவங்க வீட்டில் போய் சண்டை போட்டிருக்காங்க. ஸ்னேகா நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம அப்பா அவளை அசிங்கப்படுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு காரணமே இல்லைண்ணே. வேற ஏதோ ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு. கரெக்ட். அதே மாதிரி ராஜீவ் சார், உங்க அப்பா என்ன வெறுக்கிறதுக்கும் சரியான ரீசன் எதுவுமே இல்ல. நான் உங்க ஆபீஸ்ல அசிஸ்டன்ட்ங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க காதலை எதிர்க்கிறாரு. அது ஒரு ரீசனா எனக்கு தோணவே இல்லை. நம்ம தான் இப்ப அந்த ஆபீஸ்லயே இல்லையே, வேற ஏதோ இருக்கு. எங்க அப்பா என்ன வெறுக்கிறதுனால உன்னை வெறுக்கிறாரு. அவரை விடு. உங்க அத்தை எதுக்காக துவாரகேஷ வேணான்னு சொல்றாங்க? அதுக்கு தான் காரணம் அவங்க சொல்லணும். என்னமோ தெரியல, ராஜி திடீர்னு ஜெயில இருக்கிற கருணாகரனுங்கிறவர் மேல ரொம்ப அக்கறையா இருக்கா. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார், கருணாகரன் ஞாபகம் வருது. முந்தா நாள் அப்பா ஏதோ சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்காரு. போன இடத்துல அப்பாவுக்கும் அந்த டாக்டர் கருணாகரனுக்கும் என்ன பிரச்சனை நடந்ததுன்னே தெரியல. பெரிய சண்டே நடந்து போயிருக்கு, அடிதடியாக இருக்கு. அப்பாவை அவரை அடிச்சிருக்காரு, அவரும் இவர் அடிச்சிருக்காரு. கருணாகரனும் ராகவனும் சண்டை போட்டாங்களா? ஆமாம் சார், அன்னைக்கு பெரிய ரகலே ஆயிருக்கு. அப்புறம் விசாரிச்சு பார்த்தேன். அண்ணன் சொன்னார் கருணாகரன் கஸ்தூரியோட ஹஸ்பண்ட். கஸ்தூரி யாரு? கஸ்தூரி யாருன்னு கேக்குறேன்ல. கஸ்தூரி எங்க அத்தை, எங்க அப்பாவோட சொந்த தங்கச்சி. அப்படின்னா அப்படின்னா கருணாகரன் எங்க மாமா. நிஜமாவா? டாக்டர் கருணாகரன் உங்க மாமாவா? இல்ல, நம்ம பேச வந்தது ஸ்னேகா துவாரகேஷ் கல்யாணத்தை பத்தி தானே. இப்ப எதுக்கு இதெல்லாம்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜீவ் சருக்கும் துவாரகேஷ்க்கும் டாக்டர் கருணாகரன் மாமாங்கிற ஷாக்கே என்னால தாங்க முடியல. அப்புறம் அவரை எதுக்கு ராஜி போய் பார்க்கணும்? அவர் கூட எதுக்கு பழகணும்? இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு அழுத்தமான சம்பந்தம் இருக்கு.
கருணாகரன் ராகவன் குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவர்னு ராஜிக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஒன் திங், கஸ்தூரிங்கிற பேர் கேட்டதும் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்ல தெரியல. ரொம்ப அனீசியா ஃபீல் பண்றேன். பட் இன்னொரு விஷயத்துல எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு அங்கிள். நான் பல தடவை ஸ்டாப் பண்ணி கூட ராஜி கருணாகரனை பாக்குறது விடல. இப்போ அவர் சொல்றத வேத வாக்கா மதிக்கிறா. அவர் மேல அவளுக்கு அவ்வளோ நல்ல அபிப்பிராயம். இப்போ கருணாகரன் துவாரகேஷோட மாமா அப்படின்னா அவரு எங்க கல்யாணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணா ராஜி ஒத்துப்பால்ல? அந்த அளவுக்கு கருணாகரன் மேல உங்க அத்தை மரியாதை வச்சிருக்காங்களா? ஆமா, நான் எப்படி ஐஜி அங்கிள் மேல இவ்ளோ மரியாதை வச்சிருக்கேனோ அதே அளவுக்கு தான் அவர் சொல்றத ராஜி வேத வாக்கா எடுத்துப்பா. ராஜீவ் சார், எதுக்காக டாக்டர் கருணாகரன் உங்க அத்தைய கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு? உங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியுமா? தெரியாது. ஏன் எதுக்குன்ற காரணம்லாம் இப்போ வரைக்கும் எங்க அப்பா எங்ககிட்ட சொன்னதில்லை. கஸ்தூரி அத்தையோட அத்தியாயமே எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம். இப்போ அப்பாவும் அவரும் மீட் பண்ணி சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த விஷயம் ஒன்று தெரிய வருது. அங்கிள், ராஜி ஏன் அடிக்கடி கருணாகரனை பாக்குறான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லம்மா, எனக்கே நீங்க பேசுறதுலாம் புதுசு புதுசா இருக்கு. ஏதோ குடும்ப பிரச்சனை போல இருக்கு. ஒரே குழப்பமா இருக்குமா? நான் ராஜியை கேக்குறேன். நான் கண்டுபிடிக்கிறேன். இப்பவே போய் இத பத்தி ராஜி கிட்ட கேட்கலனா என் தலையே வெடிச்சிரும். இல்ல வேண்டாம் ஸ்னேகா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க உங்ககிட்ட மறைக்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் கண்டிப்பா இருக்கும். நீ போய் உனக்கு தெரியும்னு போட்டு உடைச்சிடாத. பொறுமையா இருந்து உங்க அத்தையை நீ வாட்ச் பண்ண. அவங்களுக்கு கருணாகரனை பத்தி எவ்வளவு தெரியும் நீ தெரிஞ்சுக்கோ. இந்த ரகசியத்தை பத்தி நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ராஜீவ் சொல்றது கரெக்ட் தாம்மா. ஓகே சார், நான் கேட்கல. ஆனா ராஜி என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிறாங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன்.